இன்று நாம் பார்க்க போவது என்னவென்றால் பிறவி பலன் பற்றி. உலகில் கோடிக்கணக்கான பல்வேறு உயிரினங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கின்றன. மரங்கள், மண்புழுக்கள், கரையான்கள், வண்டுகள், பறவைகள், விலங்குகள், நீரில் வாழும் மீன்கள் என்று உயிரினங்கள் பல இருந்தாலும் அவற்றுள் மனித இனமே உயர்வாக போற்றப்படுகின்றது. ஏனென்றால் மனிதனுக்கு மட்டும்தான் பகுத்தறிவு என்னும் 6ஆம் அறிவு கிடைக்கப் பெற்றிருக்கிறது. மற்ற உயிரினங்கள் அனைத்தும் 5 நின்று விடுகின்றன. இதனாலேயே அரிது அரிது மானிடராய் பிறத்தல் அரிது என்று ஔவையார் பாடியிருக்கிறார். மனித பிறப்பில் மட்டுமே 6 கொண்ட ஆன்மாவானது தன்னை மேன்மேலும் உயர்த்தி கொள்ள முடியும். ஏனைய உயிரினங்கள் உலகத்தில் இன்பங்களையும் துன்பங்களையும் பெற்றுக்கொண்டாலும் அவற்றால் தன் ஆன்மாவை முன்னோக்கி அழைத்து செல்ல முடிவதில்லை. எனவே 5 அதற்கு கீழுள்ள உயிர்களும் தனது விதிப்பயனோடு தன் வாழ்வை முடித்துக்கொள்ள நேரிடுகின்றன. ஆனால் மனித பிறவியின் பலனோ விதிப்பயனோடு மட்டும் நின்று விடுவதில்லை. இந்த உலகையே தனது செயலின் மூலம் அழகாக்கும் ஒரு மனிதனது பிறவி பலன் என்னவாக இருக்கக்கூடும்? உலகில் நீதி நூல்கள் ஒவ்வொன்றும் மனிதனின் ஆன்மா அழியாது என்றும் அவன் செய்த நன்மை தீமைக்கேற்ற பூமியில் பிறந்து தன்னுடைய பிறவி பலனை அடைந்திடும் என்றும் கூறுகின்றன. அப்படியானால் இப்போது ஒருவன் வாழ்ந்து கொண்டிருக்கும் வாழ்வானது முந்தைய பிறப்பின் கர்ம வினையா, அல்லது இப்பிறப்பில் செய்த வினை ஒருவனை அடுத்து பிறப்புக்கு அழைத்து செல்கின்றதா? உண்மை எதுவாயினும் இப்பிறப்பும் பிறப்பினால் உண்டாகும் கர்ம வினைகளும் அவரவருக்கே உரியதாகும் என்பது ஒவ்வொரு மனிதனும் ஏற்றுக்கொள்ள வேண்டிய உண்மையாகும். உலகில் உயிரினங்களுடைய வடிவம் ஆண் பெண் என்று இருப்பதைப் போலவே மனிதன் ஆற்றக்கூடிய கர்மங்களும், அதாவது செயல்கள், நன்மை தீமை என்று 2 வினைகளில் இணைந்து உள்ளன. இந்த வினைகள் மனிதன் வாழ்வில் மட்டுமல்லாமல் அவனுடைய மரணத்திற்கு பிறகும் ஆன்மாவோடு பின்தொடர்வதால் மனிதனின் கர்ம வினைகளுக்கு பலனளிக்கும் வகையில் சொர்க்கம் நரகம் என்கிற காலத்தை இறைவன் உண்டாக்கினான். இதற்கிடையே தனக்கு எதிர்பாராத மரணம் நேரிடும் போது தனது கர்மங்களை செயலாற்ற துடிக்கும் மனிதர்களுடைய ஆன்மாவோ பூமியிலேயே தங்கிவிடுகின்றது. பின்பு இருட்டில் வாழும் அவர்களது ஆன்மாவின் மீது இரவினின் வெளிச்சம் படுகின்ற போதே அவர்கள் தன் கர்ம வினைக்கான பலனை பெற்று கொள்ளுகிறார்கள். தனது கர்மங்களை செயலாற்ற தெரிந்திடும் மனிதர்களில் நல்ல வினையை அதிகமாக்கி தீய கர்மங்களை குறைத்து கொள்பவர்களும், தன்னை போல் பிறரையும் விரும்புகின்ற மனதை உடையவர்களும், ஒழுக்க நெறியை கற்றுக்கொண்டு அதன் வழியில் நடப்பவர்களும், கடமையை மிக சரியாக செய்பவர்களோடு உலகின் நன்மைகளாகவும் உழைத்து வாழ்கின்ற எல்லா மனிதர்களும் இந்த பூமியை சொர்க்கமாக மாற்றிவிடுகின்றனர். எனவே இவர்களுடைய மரணத்திற்கு பிறகு இவர்கள் ஆன்மாவானது சொர்க்கத்திற்கு சென்று சொர்க்கத்தின் மிகுதியான நன்மையை பற்றி கொண்டு வாழ்கின்றது. பிறரை துன்புறுத்தி இன்பம் அடைவது, பிறர் மீது பொறாமை கொள்வது, உள்ளத்தில் வஞ்சனையை வளர்த்து கொள்வது, பிறரை பழி வாங்குவது, சூதாட்டத்தை விரும்புவது, அடுத்தவர் சொத்து